இந்த வீடியோ டாபிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெர்சஸ் டைரக்ட் ஷேர்ஸ் விச் இஸ் பெட்டர். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா, டைரெக்டாகவே ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா? இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன நன்மைகள், டைரெக்டாக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே டைரக்ட் ஷேர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பல கம்பேரிசன் டேபிள் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை கடைசியில் யாருக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத கிளியராக சொல்ல போகிறோம். வீடியோ கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான், எந்த பர்சனல் ரெக்கமெண்டேஷன் இல்லை. சரி, நிறையா இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது டைரெக்டாக ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா, எது பெட்டர், உங்களுக்கு ஏற்றது எது அப்படிங்கிறத வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நாம் அதில் பார்க்க போகிறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு, அதான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது. ஃபஸ்ட்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்ம மாதிரி பல இன்வெஸ்டர்லேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு பூல் பண்ணுவாங்க. இது கம்பெனி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. இது நீண்ட கால முதலீட்டுக்கு ரொம்ப சூட்டபுளானது. எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம பணத்தை மேனேஜ் பண்ணுவாங்க. சரி, அடுத்தது ஈக்விட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்வெஸ்டர்ஸ் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபண்ட் மேனேஜர் நல்ல ஷேராக மார்க்கெட்டில் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி தேவையான அளவு வாங்கி வைப்பாங்க. போர்ட்ஃபோலியோங்கிறது 100 ஷேர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை ப்ரொஃபஷனலாக மேனேஜ் பண்ணுவாங்க. சில சமயம் வேண்டாத ஷேரை செல் பண்ணிடுவாங்க. நமக்கு கிடைக்கும் ரிட்டர்ன் அந்த 100 ஷேரோ 200 ஷேரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதை என்ஏவியே கிடைக்கும். சரி, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட அட்வான்டேஜஸ் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொஃபஷனலாக ரிசர்ச் பண்ணி மேனேஜ் பண்ணுவாங்க. எக்ஸ்பர்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் தனியாக இருப்பாங்க. டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ, ஒரே ஷேரை ஒரே துறையை வாங்காமல் அதை பிரித்து முறை பண்ணியிருப்பாங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக் ரிஸ்க் ரொம்பவே குறையுது. உதாரணத்துக்கு ஒரு ஷேரோ 2 ஷேரோ பெர்ஃபார்ம் பண்ணினா கூட 100 ஷேரில் மற்ற ஷேர் மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ நிபுணர்கள் பணத்தை நிர்வகிக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் பிகினர்ஸ், ஆரம்பத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஈஸி டு இன்வெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி ஆப்ஷன் இருக்குது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. இது மாதம் ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. அதுவும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் 10,000 50,000 1 லட்சமோ அந்த மாதிரி லம்சமாக எப்போனா இன்வெஸ்ட் பண்ணலாம். சின்ன அமௌண்ட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் மாதம் 500 கூட எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம். ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, ஆட்டோ டெபிட் மேண்டேட் கொடுத்துடலாம். மாதம் குறிப்பிட்ட தேதியில் பேங்க் அக்கௌண்ட் மியூச்சுவல் அக்கௌண்ட்டுக்கு பணம் போகிறப்பா பண்ணிடலாம். எஸ்ஐபியில் மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து 6 கோடி ரூபா எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உதவுது. சரி, ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி மார்க்கெட் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கம்பெனி அனலைஸ் பண்ண அவசியம் இல்லை. ஒரு பிஸியாக இருக்கிறவங்க சூட்டபுளானது. பிகினர்ஸ் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு சூட்டபுளானது. முதலீடு பண்ணிவிட்டு நம்ம பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. மல்டி கேப் வெர்சஸ் ஃப்ளெக்ஸி கேப் வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, என்னென்ன சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு இருக்குது. யூஸ்வலாக 0.5% 2% சார்ஜ் பண்ணுவாங்க. இது என்ஏவிலேயே சேர்ந்துக்கும், தனியாக பேரணும் அவசியம் கிடையாது. இது நம்ம ஃபண்ட் மேனேஜர்னு சொன்ன எக்ஸ்பர்ட்டு, அவங்களுக்கு சேலரி மற்ற எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அதுக்காக பணம் வாங்குறாங்க. இது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் காஸ்ட்டு. மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, அடுத்து டைரக்ட் ஷேர்ஸ். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்னோடனே ஒரு கேம்லிங், ஒரு சூதாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. நிறைய பேர் இன்ட்ராடே, எஃப்என்டோ, ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணி பணத்தை நிறைய லூஸ் பண்ணிடுறாங்க. அதனால் ஷேர் மார்க்கெட்னாவே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. நாம் அதை பற்றிலாம் பேச போகிறதே இல்லை. நாம் லாங் டேர்மில் நல்ல குவாலிட்டி ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நீண்ட காலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது பற்றி தான் பேச போகிறோம். ட்ரேடிங் பற்றி பேச போகிறதில்ல. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர் மார்க்கெட், அதுதான் டாப்பிக்கு, நாட் ட்ரேடிங். சரி, டைரெக்டாக ஷேரை வாங்குறதுனா அதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன அப்படின்னு அடுத்தது பார்க்கலாம். டைரக்ட் ஷேர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷேர் டைரெக்டாக வாங்குறது. நாம் ஷேர் ஹோல்டர் ஆகிடுவோம். டிமேட் அக்கௌண்ட் தனியாக வேணும். எப்படி பேங்க் அக்கௌண்ட் பணத்தை மேனேஜருக்கு இருக்கோ, ஷேரை டிமேட் அக்கௌண்ட் தான் வச்சுருக்க முடியும். ஒவ்வொரு முடிவுமே நாம் தான் எடுக்கணும். ஸோ நாம் நிறுவனத்தோட பங்குதாரர் ஆகிக்கிறோம். எப்படி டைரக்ட் ஷேர் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கம்பெனிஸ் நாமளே செலக்ட் பண்ணுறோம். எந்த கம்பெனி நல்லாயிருக்கும் நாமளே முடிவெடுத்து நாமளே வாங்குகிறோம். என்எஸ்சி பிஎஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கோம், அதில் பார்த்து நம்ம வாங்கிக்க முடியும். நம்ம ஓன் போர்ட்ஃபோலியோ, நமக்கு தேவையான 10 ஷேர் 20 ஷேர் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்க முடியும். ரிட்டர்ன் நம்ம டிசிஷனை பொறுத்து மாறும்.
நம்ம டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். சரி, டைரக்ட் இன்வெஸ்ட் பண்ணுற அட்வான்டேஜ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிக ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ்க்குன்னு தனி எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட் இருக்குது. சின்ன உதாரணம் சொன்னோம்னா, ஒரு சில ஹாஸ்பிட்டல் ஷேரில் அவங்க பில்லில் வந்து 2% to 5% வரைக்கும் ஷேர் ஹோல்டருக்குன்னு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் கண்ட்ரோல், ஓட்டிங் ரைட்ஸ்லாம் இருக்குது. நிறைய முக்கியமான டிசிஷன் போது ஓட்டிங் கொடுப்பாங்க கம்பெனிஸு. நான் வந்து ஓட்டிங்கெல்லாம் போடலாம், அந்தளவுக்கு ஒரு ப்ரிவிலேஜாக இருக்கும். ஸோ நீண்ட காலத்தில் செல்வத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிக ரிஸ்க் இருக்குது, அதே சமயம் அதிக ரிவார்டும் இருக்குது. செலவு அடிஷ்னல் பெனிஃபிட் பார்த்தோம்னா, டிவிடெண்ட் இன்கம். ஷேர் ரேட் அதிகமாக மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட் மாதிரி அப்பப்போ வருஷம் ஒருக்காவோ 3 மாதத்துக்கு ஒருக்காவோ அமௌண்ட் நமக்கு அனுப்பி வைப்பாங்க. ஏதோ போனஸ் ஷேர், ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீ அந்த மாதிரி கொடுப்பாங்க. ரைட்ஸ் இஷ்யூ, உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிற ஷேர் வந்து அந்த ஷேர் ஹோல்டருக்கு மட்டும் தனியாக 50 ரூபாய்க்கு குறிப்பிட்ட அமௌண்ட் ஷேர் தருவாங்க. ஸ்டாக் ஸ்பிட் 2ஆக பிரித்து 2 மடங்கு ஷேர் கொடுப்பாங்க. அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஷேர் ஹோல்ட் பெனிஃபிட்லாம் இருக்குது. ரொம்ப முக்கியமானது டிவிடெண்ட் இன்கம் தான். சப்போஸ் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஷேர் மார்க்கெட்லேயும் பண்ணுறோம், மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பண்ணுறோம். ஒரு 4 வருஷம் கழிச்சு 2 லட்சம் ஆகுது, 2லேயுமே வச்சுக்கோ. உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அது 2 லட்சம் மட்டும்தான். ஷேரை பொறுத்த வரைக்கும் நடுவில் டிவிடெண்ட் நமக்கு வந்திருக்கும். 1 லட்சம் 2 லட்சம் ஆகிருக்கும், நடுவில் டிவிடெண்ட் வந்திருக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா ஷேர் ஹோல்ட் பெனிஃபிட்னு சொல்லலாம். அதுவும் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் ஆப்பர்ச்சுனிட்டிஸு. இது டைரெக்டாக கம்பெனியே வந்து ஷேர் ரிலீஸ் பண்ணுறது. நல்ல ஐபிஓ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம். லிஸ்டிங் கெயின், சப்போஸ் ஒரு வாரத்திலே லிஸ்ட் ஆகும். லிஸ்ட் ஆகும்போது இப்போ 500 ரூபாய்க்கு வாங்குற ஷேர் வந்து ஒரு 200 ரூபா அதிகமாக 700 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரத்துலேயும் நமக்கு 200 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அதுக்காக உடனே லிஸ்டிங் கெயினுக்காக செல் பண்ணணும்னு சொல்ல வரல. லாங் டேர்மில் வச்சுருக்கிறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் லிஸ்டிங் கெயின் பார்க்காம ஹோல்டு பண்ணுறது நல்லது. அதே மாதிரி ஐபிஓ சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். எல்லா ஐபிஓ நல்ல ஐபிஓ தான் அப்படின்னு நினச்சக்கூடாது. வந்து இப்போ தான் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓ அப்படின்னு ஐபிஓ பற்றி வீடியோ போட்டோம். அடுத்து என்எஸ்சி, ஜியோ, அதில் ஐபிஓ அது மாதிரி நிறைய வரப்போகுது. அது மாதிரி செலக்டிவாக நல்ல ஐபிஓ பார்த்து வாங்கி வச்சோம்னா நல்லாயிருக்கும். அதுவும் சில சார்ஜஸ் ஷேர் மார்க்கெட் உண்டா அப்படின்னு பார்த்தோம்னா, புரோக்கரேஜ் வரும். ஏதோ ஒரு கம்பெனி புரோக்கரேஜ் வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம், ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. அதுக்கு வந்து ஒரு கமிஷன் மாதிரி வாங்குவாங்க. அதுவும் எக்ஸ்டிடி, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு, கவர்மெண்ட் டேக்ஸ் உண்டு. ரெண்டும் சேர்ந்து அதிகம் இருக்காது. 0.5 to 0.6 அந்தளவுக்கு தான் இருக்கும். இது ஒன் டைம் பேமெண்ட் தான். இது வந்து நம்ம வாங்கும்போது பே பண்ணணும், அதுக்கப்புறம் விற்கும்போது பே பண்ணால் போதும். உதாரணத்துக்கு வாங்கும்போது 0.6% ப்ரோக்கரேஜ், எஸ்டிடி எல்லாம் சேர்ந்து பே பண்ண வச்சுட்டா கூட மறுபடி 10 வருஷம் வச்சுருக்கிறோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு எந்த அமௌண்ட்டும் பே பண்ண அவசியம் இல்லை. 10 வருஷம் கழிச்சு மறுபடி செல் பண்ணும்போது இதே மாதிரி அமௌண்ட் பே பண்ணியிருக்கும். நல்ல எந்த சார்ஜும் வராது. நல்ல டிமேட் சார்ஜஸ் மட்டும் வரும். டிமேட் சார்ஜ் வந்து டோட்டலாகவே எல்லா ஷேரும் எத்தனை கோடிக்கு ஷேர் வச்சுருந்தாலும் டோட்டலாக சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு 400 to 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு 2000 லைஃப் டைம் டிமேட் சார்ஜ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுபோக நிறைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு எதுவும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது வருஷம் எடுப்பாங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் சப்போஸ் ஒரு வருஷத்துக்குள்ளே செல் பண்ணோம்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் லோடு 1% போடுவாங்க. ஷேர் பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் லோடு அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா நாமளே வாங்குகிறோம், நாமளே விற்கிறோம். சரி, யார் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுபோக லேர்ன் பண்ணணும். அதுபோக டிப்ஸை அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் ரிஸ்க் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கணும். சரி, அடுத்து மியூச்சுவல் ஃபண்டுக்கும் டைரக்ட் ஷேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கம்பேரிசன் டேபிள்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டு, இது எக்ஸ்பர்ட்ஸ் மேனேஜ் பண்ணக்கூடியது. ஷேர்ஸ் வந்து நாமளே மேனேஜ் பண்ணக்கூடியது. உதாரணமாக சொல்லலாம், கார் டிரைவிங். நாம் வந்து கார் ஓட்டோன்னா நமக்கு டிரைவிங் தெரியாது, அதில் லாங் போகணும், டிரைவர் வச்சுக்கிறோம். வந்து அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கு பேர் மியூச்சுவல் ஃபண்டு. நாமளே கார் டிரைவ் பண்ணோம்னா அது பேர் செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டு. எப்படி டிரைவருக்கு சேவை கொடுக்குறோமோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். நிறைய டைவர்சிஃபைட் மியூச்சுவல் பொறுத்த வரைக்கும் அவங்களே எல்லா செக்டர், எல்லா ஷேரும் டிவைட் பண்ணி பிரித்து தான் முதலீடு பண்ணியிருப்பாங்க. இது வந்து நாம தான் பிரித்து முதலீடு பண்ணணும் டைரக்ட் ஷேரை பொறுத்த வரைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரிஸ்க்குன்னு சொல்லணும்னா டைரக்ட் ஷேர் கொஞ்சம் அதிக ரிஸ்க்கே இருக்குது. நாலேஜ் பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைரக்ட் ஷேர் பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜ் இருக்கணும் ஷேர் மார்க்கெட் பற்றி. அதே மாதிரி ஒரு ஷேர் வாங்கணுன்னா ஷேரை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணணும். ஸோ நாலேஜ் வந்து முக்கியம். சரி, டைம் பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்டை வந்து டெய்லி மார்க்கெட்டில் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ டெபிட் கொடுத்துட்டு நான் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் டைரக்ட் ஷேர் பொறுத்த வரைக்கும் டெய்லி மானிட்டர் பண்ணணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஷேர் வாங்கணும் ஒரு ஷேர் அப்படி முடிவு பண்ணிட்டோம்னா காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அப்போயே பார்க்கணும். ரேட் குறைவாக இருந்தால் அப்போயே ஒரு ஆர்டர் போட்டு வச்சுக்கலாம். மறுபடியும் மத்தியானம் ஒரு தடவை பார்க்கணும், ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஆர்டர் ஆகிருக்கா, இன்னும் கொஞ்சம் வாங்கலாமா அப்படின்னு பார்க்கணும். அது மாதிரி 3:30 மணிக்கு க்ளோஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு தடவையாவது பார்க்கணும். அது மாதிரி ரெகுலராக மானிட்டர் பண்ணணும் டைரெக்டாக ஷேர் வாங்குறேன்னா.
ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீண்ட காலத்தில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். டைரக்ட் ஷேர் இன்னும் அதிக ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் ஓரளவுக்கு ரிஸ்க் இருக்குது. டைரக்ட் ஷேரில் கொஞ்சம் அதிக ரிஸ்க்குன்னே சொல்லலாம். சரி, யாருக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், இவெல்லாம் நான் வந்து பேங்க் டெபாசிட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்டு அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தான் ஷேர் மார்க்கெட் வரேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. ரெண்டாவது சேலரி எம்ப்ளாயிஸ், எனக்கு மாதம் இவ்வளோ தான் சேலரி, ஒரு 50,000 வருது, அதில் 5,000 10,000 இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. பிஸ்னஸில் பிஸியாக இருக்கிறவங்க, அது ப்ரொஃபஷனல்ஸு, அவங்களாம் வந்து எனக்கு தான் டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டர். டைரெக்டாக ஷேர் வாங்குறது யாருக்கு பெட்டர்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர், ஷேர் மார்க்கெட் நல்லா தெரிஞ்சவங்க, மார்க்கெட்டில் ஆர்வம் இருக்கிறவங்க, ஒரு ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் நினைக்கிறவங்களுக்கு டைரெக்ட் ஷேர் வாங்குறது பெட்டராக இருக்கும். சரி, முக்கியமான அடுத்த கேள்வி, இது ரெண்டையுமே பண்ணக்கூடாதா? ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி மியூச்சுவல் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்டால் எஸ், ரெண்டுமே பண்ணலாம் தான். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஸ்டெபிலிட்டி. உதாரணத்துக்கு மாதம் 10,000 அப்படின்னு ஒரு ஸ்டேபிளாக மியூச்சுவல் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மணி வந்து டைரெக்டாக ஷேரில் நல்ல ரேட்டுக்கு வரும்போது என்எஸ்சிலேயே பிஎஸ்சியில் வாங்கலாம். அது ஐபிஓ வருது, நல்ல ஐபிஓவில் வருது, அப்படி வரும்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து பேலன்ஸாக இன்வெஸ்ட் பண்ணலாம். காம்பினேஷன் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். சரி, என்னென்ன சஜஷன் பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ் இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது பெட்டரு. அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் டைரக்ட் ஷேர் பண்ணலாம். அதே சமயம் டிப்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது, முதல்ல லேர்ன் அப்புறம் கற்றுக்கணும். உதாரணத்துக்கு நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் ரெண்டுலேயும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு 25 வருஷமாக. ஃபைனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான். உங்கள் நாலேஜுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ரிஸ்க் இருக்கிற கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை பொறுத்து சூஸ் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்டா அல்லது ஷேரா அப்படின்னு. காம்பினேஷன் ரெண்டையும் காம்பின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது, நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுறது பெட்டர் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கும். எது பெட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மட்டும் தான் பெட்டர் அப்படின்னு யாருக்குமே சொல்ல முடியாது. உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு தான் பார்த்துக்கணும். அதே சமயம் எதில் இன்வெஸ்ட் பண்ணினாலும் லாங் டேர்மில் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஹைப், கமெண்ட் அண்ட் ஷேர் தி வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்கிற மோஸ்ட் ஆஃப் வீடியோவில் கடந்த 25 வருஷமாக என்னை பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.